ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்க பேசிக்கான டிஃப்ரென்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டேரெக்டாக போயிட்டு நான் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ டாட்டா கேபிட்டல்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த டாட்டா கேபிட்டலில் போய் நான் டேரெக்டாக ஒரு ஸ்டாக்கோ மல்டிபிளான ஸ்டாக்கோ நான் வந்து என் தேவைக்கேற்ப நான் வாங்கிப்பேன். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட். அதே மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது அப்படி இல்லை. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து நம்ம டேரெக்டாக ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், ஃபண்ட் ஹவுஸ்னு சொல்லுவோம். இப்போ நேற்று நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், இந்த நிப்பான் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் ஹவுஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த ஃபண்ட் ஹவுஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபண்ட் ஹவுஸில் வந்து ஒரு ஷேர் இருக்காது. அந்த ஃபண்ட் ஹவுஸில் வந்து ஒரு ஸ்டாக் இருக்காது. மல்டிபிளான கம்பெனிஸ் வந்து வேரியஸ் செக்டார்ஸில் இருக்கும். இப்போது அந்த ஃபண்ட் ஹவுஸ்க்கு வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் நம்மளோட ஃபண்டை எடுத்து எந்தெந்த செக்டார்ஸ் வந்து டெவலப் ஆகும், எந்தெந்த செக்டார்ஸ் வந்து டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளோட ஃபண்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வேரியஸ் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் வந்து நம்ம